ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிஎல் மூவி தான் வந்து பார்க்க போறோம். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீரியஸ் நான் ஏன் போடல அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஃப்ரீ டைம்ஸ் வந்து இப்போ சுத்தமாவே கிடைக்கிறது இல்ல. அப்படியே கிடைக்கிற டைம்ல நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலுமே யூடியூப்ல இருந்து ஸ்ட்ரைக் கொடுத்து ரொம்பவே ஈஸியா தூக்கிடுறாங்க. அது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதே நேரம் சேனல் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாவும் இருக்கு. ஸோ அதனால தான் சீரியஸ் போடுறதுல எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னால் சீரியஸ் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நல்ல சீரியஸா வரட்டும். நான் கண்டிப்பா வந்து பண்றேன். சரி, வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோவோட ரூம தான் காட்டுறாங்க. இதுல டாப் பாட்டம்லாம் யாருன்னு என்கிட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கே அது சத்தியமா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஹீரோவோட பேர் வந்து யூனு. இவன் வந்து இவனோட ஃப்ரெண்ட் லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். சும்மா மேஜிக் பண்ற மாதிரி காட்டி லைவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது யூன் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை வந்து பூனைன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனா இவன் வந்துட்டு, ஆமாமா நீ பூனை தானே, பூனை வந்து இப்ப என்ன மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஃப்ரெண்டு பக்கத்துல ஒரு ஜூனியர் பொண்ணு உட்காந்துருப்பா. அதாவது இவங்க 2 பேரும் படிக்கிற காலேஜ்ல அவ ஜூனியரா இருக்கா போல இருக்கு. இந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட, அதாவது யூன் கிட்ட, நானும் உங்க கூடவே சேர்ந்து தங்கிக்கவா, வேணும்னா ரெண்ட் கூட நான் பே பண்றேன் அப்படின்னு கேக்குறா. ஆனா யூன் வந்து என்னோட ரெண்ட்டை நானே பே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த ஜூனியர் பொண்ணுக்கு யூன் மேல ஒரு கண்ணு. எப்படியாவது அவன் கூட மிங்கில் ஆகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப இந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு அடுத்ததா, உங்களுக்கு பேஸ்பால்னா பிடிக்கும் போல இருக்கு, வேணும்னா வாங்கலாம் மேட்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. ஆனா ஃப்ரெண்டு வந்து இந்த ரூம்ல பேஸ்பால் ஃபேன்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது ஜூனியர் பொண்ணு வந்துட்டு, அப்படின்னா அந்த போட்டோ வந்து இங்க யார் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா அப்படின்ட்டு கேக்குறா. இப்ப யூன் என்ன நினைச்சானோ தெரியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வேணா மேட்ச் பாக்குறதுக்கு போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கமா போயிடுறான். இப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு, அந்த போட்டோல இருக்கானே ஜின்னு, எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும், அவன் ரொம்பவே நல்லா கேம் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜூனியர் பொண்ணு வந்துட்டு, அப்படின்னா அவர் ஏன் ரொம்ப நாளா ஆளையே காணோம், ஏன் மேட்ச் விளையாடுறதுக்கே வரதில்ல அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஜின் வந்து சீக்கிரமாவே மேட்ச் விளையாடுறதுக்கு வரதான் போறான், வந்து கலக்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யூன் வெளியே வரும்போது ஹவுஸ் ஓனர் ஆண்டி யூனோட பக்கத்து ரூம் கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா கதவை தர, எத்தனை நாள் தான் வாடகை கொடுக்காம இருப்ப அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து யூன் வந்து கண்ணும் காணாத மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல தான் அவனோட பக்கத்து ரூம்காரன் யூனை கிராஸ் பண்ணி அவனோட ரூமுக்கு போகலான்னு ட்ரை பண்ணும்போது அங்க ஹவுஸ் ஓனர் ஆண்டி இருக்கிறத பாத்துடுறான். இவன் தான் வந்து ரெண்ட் கொடுக்கல. சோ அந்த பயத்துல அவன் திருப்பியும் வந்து இவன் வந்த வழியாவே திருப்பியும் போக ஆரம்பிச்சிடுறான். அப்ப என்ன நினைச்சானோ தெரியல, யூன் மேல கைய போடுறான். யூன் ஷாக்ல இவனை வந்து திரும்பி பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிறது ஜின்னு. அதாவது அந்த பேஸ்பால் பிளேயர் ஜின் இருக்கான்ல, அவனும் இவனும் வந்து ஒரே ஆள் தான். இப்ப ஹவுஸ் ஓனர் ஆண்டி வேற யூனை ஸ்டாப் பண்ணி, ஏப்பா இந்த பக்கத்து வீட்டுக்காரனை பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்ல ஆண்டி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆண்டியும் கிளம்பி போயிடுறாங்க. அப்ப யூன் என்ன நினைச்சோனோ தெரியல, ஜின்னோட கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவன் ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த கடைக்கு போயிடுறான். யூன் அவனோட ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒருத்தர் கிராஸ் பண்ணி போவாரு. இவன் கூட வேலை பார்க்கறவங்க போல இருக்கு. அவங்க யூன் கிட்ட, ஏரியால கொலைகாரங்களோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா நைட் ஆயிடுது. யூன் தனியா ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பான். ரொம்பவே இருட்டா இருக்கும் அந்த ரோடு. அப்ப அவன் மனசுக்குள்ள, எனக்கு இந்த இடத்துல நிறையவே கொலை நடக்குது அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா அந்த கொலைகாரன் வித்தியாசமா வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். கொலைகாரனுக்கு பிளட்ட பார்த்தாலே ஒத்துக்காது, அப்படியே மயங்கி விழுந்துருவான். இன்னும் அவனை பத்தி டீப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, அவன் யாரை கொலை பண்ற போறான் அப்படிங்கறதையே மெயில் வழியா தான் செலக்ட் பண்ணுவான். அந்த கொலைகாரனை பத்தி இவ்வளவு டீட்டெயில் எனக்கு எப்படி தெரியுதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஏன்னா அந்த கொலையெல்லாம் பண்றவனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனோட போட்டோவை வந்து மார்க் பண்றான். அவனை தான் இப்ப கொண்டிருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லேடியோட போட்டோவை வந்து மார்க் பண்றான். இப்ப அந்த லேடியை கொல்றதுக்காக அந்த லேடி வர வழியில அவங்களோட காலை வந்து தடுக்கி விழுற மாதிரி பண்ணிட்டு அவங்க மேல பெட்ரோலை ஊத்திடுறான். அதுக்கப்புறம் மேல இருந்து லைட் ஆன் பண்ணி கீழே போடுறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு ஜின் வந்து அந்த லைட்டரை வந்து கேட்ச் பண்ணிடுறான். அதனால அவங்களும் தப்பிச்சிடுறாங்க. அப்புறம் யூன் அவனோட ஃப்ரெண்டு கூட அந்த ஏரியால இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறான். அதுல ஜின்னு நடந்து போனது தெரியுது. ஆனா அவன் கேப் போட்டிருந்ததுனால அவன் யாரு, அவனோட ஃபேஸ் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. இப்ப யூன் வந்து ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம பெசட்டி அவனை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு வந்து, எதுக்கு
எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு யூனுமே, ஏன்னா அவன் வந்து நம்மளோட வழியில திருப்பியும் தலையிடாம இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டு வந்து அவனோட ஃபேஸே கிளியரா தெரிய மாட்டேங்குது, அப்புறம் எப்படி அவனை கொல்றது அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்துட்டு அவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் சப்பியா தான் தெரியுது, அநேகமா அவன் இந்த ஏரியாவா தான் இருக்கணும், அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரியே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்து தனியா ரோட்ல நடக்க விட்டுட்டு அவனோட காலு கீழே கோலி குண்டெல்லாம் உருட்டி விடுறான். அதுல ஃப்ரெண்டு வந்து மயங்கி கீழே விழுகிற மாதிரி ஆக்ட் பண்றான். இவங்க நினைச்ச மாதிரியே ஜின் அந்த பக்கமா வந்துட்டு, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஃப்ரெண்டு வந்து வேணுனே மயக்கம் போட்டு படுத்துட்டு இருக்கான்ல, சோ அதனால அவன் எந்திக்க மாட்டேங்கிறான். இத தூரத்துல இருந்து யூன் பாத்துடுறான். இப்படி யூன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஜின்னுக்கு வந்து யூன் அங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் யூனும் வந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். ஆனா அவன் பின்னாடியே ஜின்னும் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல யூன் வந்து ஜின் கிட்ட மாட்டிடுறான். ஜின் வந்து யூன் கிட்ட, நீ தானே அந்த கொலைக்காரன் அப்படின்னு கேட்கும்போது யூன் வந்து, சரி அப்படின்னா நீ யாரு அப்படின்ட்டு கேக்குறான். அப்படியே இந்த சீனை இங்க கட் பண்ணிட்டு ரூமை காட்டுறாங்க. ஃப்ரெண்டு அவனை நீ பாத்தியா, அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்கும்போது யூன் வந்து அவனை பத்தி சொல்றதுக்குலாம் பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட போட்டோவை பாக்குறான். இந்த ஜூனியர் பொண்ணு வேற அங்க வந்துட்டு போதையில, நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஃப்ரெண்டு வந்துட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ரூமுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் யூன் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது டோர் தட்டுற சத்தம் கேக்குது. இவன் வந்துட்டு போனவங்க தான் கொடை எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். பார்த்தா அங்க வந்து நிக்கிறது ஜின்னு. ஜின்னு யூன் கிட்ட, நான் கொஞ்ச நாள் உன் கூட தங்கிக்கலாமா அப்படின்ட்டு கேக்குறான். இப்ப யூன் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல யூன் வீட்டுல இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, என்னோட அம்மாவும் அப்பாவும் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, வரதுக்கு 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்துதான் இப்ப எப்படி டோர் சத்தம் கேட்டுச்சோ அதே மாதிரி டோரை தட்டுற சத்தம் கேட்டிருக்கும். இவனும் வந்து ஓபன் பண்ணி பார்ப்பான். அப்ப ஆப்போசிட்ல ஜின் நின்னுட்டு, எனக்கு வந்து தங்கறதுக்கு இடம் வேணும், கொஞ்ச நாள் உன் கூட தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பான். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜின்ன ரூம்குள்ள விடுறான். ஜின் அந்த போட்டோவை வந்து பாக்குறான். இப்ப ஜின் இந்த போட்டோவை பாக்குறான் அப்படிங்கறத இன்னுமே நோட் பண்ணிட்டு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவன் கீழே விழுகிற மாதிரி போயிடுறான். ஜின் தான் யூனை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் யூன் வந்து, பாத்ரூம் வந்து உள்ள இருக்கு, உனக்கு வேணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் கலட்டி மாட்ட ஆரம்பிச்சிடுறான். ஜின் வந்து, இந்த போட்டோல என்னோட ஆட்டோகிராஃப் இருக்கே, இது எப்படி உன்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து, இது என்னோடது கிடையாது, வேற ஒருத்தங்க தான் இதை என்கிட்ட கொடுத்தாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஜின் வந்து யூன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, உனக்கு வந்து என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வந்து உன்னோட நேம் கூட தெரியாது, பரவாயில்ல நம்ம 2 பேரும் போக போக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜின் வந்து, கொஞ்சம் மரியாதையா பேசு, நான் வந்து உன்னோட பெரியவன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஜின் வந்து, அப்படின்னா நீ எதுக்காக என்ன உன்னோட ரூம்குள்ள விட்ட, நீ வந்து கொஞ்சம் கூட என்ன ஸ்டாப் பண்ணலையே அப்படின்னு கேக்குறான். யுன் வந்து, நான் தான் கொலைக்காரன் அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல, நீ அதை யார்கிட்டயும் சொல்லிட கூடாது, குறிப்பா போலீஸ் கிட்ட சொல்லிட கூடாது அப்படிங்கறதுனாலதான் உன்னை விட்டேன் அப்படின்னு சொல்றான். ஜின் யுன் கிட்ட கையை கொண்டு போகும்போது யுனுக்கு வந்து கடுப்பாயிடுது. கையை தட்டி விட்டுட்டு, என் மேல இந்த மாதிரி கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவன் அவனோட ரூம்குள்ள போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துட்டு, இங்க பாரு, நீ இங்க இருக்கணும் அப்படின்னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீ வந்து என்ன தொடவே கூடாது, என்ன மட்டும் கிடையாது, என்னோட திங்ஸ கூட நீ வந்து தரவே கூடாது. 2வது விஷயம் என்னன்னா, நீ என்னோட ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ரூம்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அங்க இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையுமே எடுத்து ஜின் சாப்பிட்டுடுறான். இதை பார்த்து இவனுக்கு கடுப்பாயிடுது. எதுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு ஜின் வந்துட்டு, சாரி, நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்றான். பட் இருந்தாலுமே யூன் வந்து, நான் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை வந்து நீ பண்ற, உனக்கு வந்து இவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லி இவன் திருப்பியும் கத்த ஆரம்பிக்கிறான். இதுல இவனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. ஜின் எந்திரிச்சு வந்து யூன் கிட்ட, நீ இப்படியே கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், போலீஸை வந்து கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதனால இவனும் கொஞ்சம் அமைதியாகிடுறானா. பின்னாடி இருக்கிற போட்டோவை திரும்பி பார்த்துட்டு, பட் இருந்தாலும் நீ வந்து என்னோட ஃபேனா போயிட்டல்ல, சோ அதனால நான் போலீஸ் எல்லாம் வந்து கூப்பிடல, இங்க இருக்கிற இடத்த வந்து நான் கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதனால இவனும் திருப்பியும் ரூம்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இவன் தான் கதவை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி. பக்கத்துல இருக்கிற பையனை பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அப்ப ஆண்டி வந்து, அவன் தான் ஒழுங்கா வாடகை கொடுக்கறது இல்ல, நீயாவது சீக்கிரமா கரெக்டான டைமுக்கு வாடகை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இவனும், சாரி ஆண்டி, கண்டிப்பா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டி அனுப்பி விட்டுடுறான். ஜின் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, உன்கிட்ட வாடகை கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து, நீ மட்டும் என்னவா, உன்கிட்ட தானே காசு இல்ல,
இல்ல. என்கிட்ட காசு இல்லன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். ஆனா நீ வந்து ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். உன்கிட்டயே வந்து காசு இல்லையா? நீ வந்து உன்னோட வின் பண்ண காசெல்லாம் என்ன பண்ண? கேம்பிளிங் பண்ணிட்டியா? இல்லன்னா ஏதாவது தப்பான இன்வெஸ்ட்மென்ட்ல போட்டுட்டியா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கொஸ்டினா கேட்க ஆரம்பிக்கிறான். இது இவனுக்கு கடுப்பாகுது. நீ வந்து போறியே இல்லன்னா போலீஸ கூப்பிடவா அப்படின்னு சொல்ல, இவனும் கடுப்பாயிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் இவனும் பார்ட் டைம் வேலை பார்க்குற அந்த கடையில இருப்பாங்க. அப்படி கடையில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, உள்ள ஒரு ஆள் வரான். கையில வேற பாட்டில் எடுத்துட்டு வரான். இவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா, போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து போலீஸ்னா எனக்கு என்ன பயமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திமிரா பேச ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஜின்னுமே வந்து அந்த ஆள ரத்தம் வர அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா அடிச்சு போட்டுடுறான். இவனுக்கு தான் ரத்தத்த பார்த்தாலே பயமே. அதனால இவன் வந்து அந்த ரத்தத்த பார்த்து அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் இவனும் ஜின்னும் தனியா ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜின் வந்து ஒரு கொலைகாரனா இருந்துட்டு, "நீ ஏன் இப்படி ரத்தத்த பார்த்து பயப்படுவியா? ஏன் இப்படிலாம் வந்து நடந்துக்கிற? உனக்கு உனக்கு பாஸ்ட்ல என்னதான் நடந்தது?" அப்படின்னு கேட்கும்போது, யூன் வந்துட்டு, "கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னோட அப்பா என்னோட கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அப்ப அவங்கள சுத்தி ஒரே பிளட்டா இருந்துச்சு. அந்த பிளட்ட பார்த்ததுல இருந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு" அப்படின்னு சொல்றான். இப்ப ஜின் வந்து, "அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமானவங்க யாரு? அவங்கள நீ பார்த்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, யுன் வந்து, "அவங்க வந்து ஒரு போலீஸ். என்னோட கடைசி டார்கெட் வந்து அவங்க தான். கண்டிப்பா அந்த போலீஸ நான் கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஜின் வந்து, "அந்த ஆள் திருப்பியும் வந்துட்டா என்ன பண்றது? நான் பெசாட்டி உனக்கு வந்து ஒரு ஐடியா சொல்றேன். நானும் உன் கூடவே வந்து ஒர்க் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீன்ல 2 பேரும் ஒரே கடையில தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ண அதே ஆளு கடைக்குள்ள வரான். அவன் கையில வந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அத அப்படியே யுன்னோட மண்டையில போட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு கைய ஓங்குறான். அப்போன்னு பார்த்து திடீர்னு கீழ இருந்து ஜீன் வந்து கீழ இருந்து மேல எந்திக்கிறான். இவன பார்த்தோனே அவனுக்கு ரொம்பவே பயமாகி போயிடுது. "டிஸ்கவுண்ட் எதுவும் வேணுமா?" அப்படின்னு ஜீன் கேட்கும்போது, அந்த ஆள் வந்துட்டு, "இல்ல, இல்ல எனக்கு எந்த விதமான டிஸ்கவுண்ட்டும் தேவையில்ல. இந்த பாட்டில வந்து நானே தூக்கி போட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அங்கருந்து அந்த பாட்டில எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப ஜின் வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "இன்னொரு வாட்டி இந்த கடைக்குள்ள நான் உன்ன பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நானே உன்ன கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுடுறான். அதனால அவனும் பயத்துல அங்கருந்து போயிடுறான். இப்ப யுன் வந்து இதே மாதிரி மத்தவங்க கிட்டயும் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஜின் வந்து, "உனக்கு வாடகை குடுக்கறதுக்கு காசு வேணுமா இல்லையா?" அப்படின்ட்டு கேட்குறான். இதுல இவன் கடுப்பாகி போயி, இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்கேல வைக்கிறான். ஜின் கிட்ட, "இந்த லைன நீ கிராஸ் பண்ணி வரக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, ஜின் வந்துட்டு, "நீ இப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறியா?" அப்படின்ட்டு கேட்குறான். பதிலுக்கு யுன் வந்து, "இப்ப இந்த ரூல்ஸ வேற யாராவது பிரேக் பண்ணா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு, அந்த ஜூனியர் பொண்ணு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜின்னுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்போ ஃப்ரெண்டு ஜின்னை பார்த்து, "நீ யார் இங்கே வந்து உட்காருன்னு" கேட்கும்போது, ஜின் வந்து இவனோட ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு, "நான் வந்து இவனோட ரூம்மேட்" அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஜூனியர் பொண்ணுக்கு ஒரு டவுட் வருது. "உன்னோட ரூமில் பாஸ்கெட் பால் பிளேயரோட ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பியே, அந்த பிளேயர் வந்து இவன் தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்டதும் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. இந்த மூஞ்சி தான் அந்த மூஞ்சா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, "நான் உங்களோட பெரிய ஃபேன்" அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஜின் கிட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ரொம்பவே அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்த யுன் வந்துட்டு, "நீங்கள் 2 பேரும் பேசுனது போதும், முதல்ல வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்கிறான். அதனால திருப்பி எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஜூனியர் பொண்ணுக்கு ஒரு டவுட் வருது. "ஆமா, நீ எதுக்காக இவனை ரூம்மேட்டாச்சு சேர்த்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு, ஜூன் வந்து, "எனக்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு காசு இல்லை, அதனால தான் அவனை என்னோட ரூம்மேட்டாக நான் சேர்த்துக்கிட்டேன்" அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜின்னுக்கு கால் வருது. அந்த ஃபோனில் வந்து யமன் அப்படின்னு போட்டிருக்கான். இதை இவனுமே வந்து நோட் பண்ணிடுறான். அதாவது இவன் வந்து நோட் பண்ணிடுறான். இப்போ ஜின் வந்துட்டு, "எனக்கு அர்ஜென்ட்டாக கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போயிடுறான். இப்போ ஜூன் ஃபோனில் யார்கிட்டயோ ரொம்பவே கோவமா, "உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, என்கிட்ட காசு கேட்டு ஃபோன் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் எனக்கு காசு கேட்டு ஃபோன் பண்ணுறது இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும். இதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லி டென்ஷனாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிறான். அப்போ இவன் வந்து அந்த சிகரெட்டை வாங்கிட்டு அவனோட வாயில் டக்குன்னு லாலிபப்பை சொருகி விட்டுடுறான். இப்போ ஜின் வந்து திரும்பி பார்க்குறான். அப்போ இவன் வந்து, "எனக்கு சிகரெட் ஸ்மெல்லாம் வீட்டுக்குள்ளே அடிச்சா பிடிக்காது, அதனால ஸ்மோக் பண்ணாத" அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜின் வந்து இவன்கிட்ட ரொம்பவே சோகமா, "அவ்வளோதான், என்னோட பாஸ்கெட் பாலோட கரியர் இதோட முடிஞ்சு போச்சு, நான் திருப்பியும் வந்து பாஸ்கெட் பால் விளையாட போகிறதில்ல" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து, "எதுக்காக இப்படி பேசுகிற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் உன்னோட பெரிய ஃபேன், அதனால நீ இந்த மாதிரி பேசாத" அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் வந்துட்டு, "நான் இதுக்கு மேலே கண்டிப்பாக பாஸ்கெட் பால் விளையாட போகிறதில்ல" அப்படின்ற மாதிரி அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் நைட் இவன் மட்டும் தான் தனியாக பெட்டில் படுத்திருப்பான். ஜின் இன்னுமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான்.
இதை நினச்சி இவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. எப்போ வருவான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சோன்னே தெரில, அவனோட ரூம் டோரை வந்து திறக்கிறான். அப்போன்னு பார்த்து கரெக்டாக அவனுமே மெயின் டோரை திறந்து உள்ளே வருவான். அவனோட ஷர்ட்டெல்லாம் ரொம்பவே கரையாக இருக்குது. இதை அவன் பார்த்தா மயங்கி விழுந்துருவான்ல. ஸோ அந்த பயத்தில் அவனோட கோட்டை கழட்டி தலையில் போட்டுட்டு, ஒரு நிமிஷம் நீ இப்படியே இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக போய் குளிச்சுட்டு வரான். இவனு வந்து இப்போனா எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக என்கிட்ட பேச போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஜின் வந்துட்டு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லையே, சரி விடு, நான் வந்து ஃபஸ்ட்டு போய் தூங்குறேன், நீயும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில் 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி வர கால் பண்ணிவிட்டு, என்னப்பா நீ வாடகை இன்னும் கொடுக்கவே இல்லையே, எப்போ தான் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இவன் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ரெண்ட்டை வந்து நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக பார்த்தா வாடகை கொடுக்கறதுக்கு யாருக்கிட்டேயுமே காசு இல்லை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பெசாட்டி நம்ம 3 பேரும் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஹவுஸ் ஓனர் ஆண்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி வந்துட்டு எல்லாருமே உள்ளே தான் இருக்கீங்களா, வாடகை தராமல் எங்கே போகிறீங்க, ஒழுங்காக வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவங்களுமே நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. உள்ளே வர ஜின்னு உட்காந்துட்டு இருக்கானா, அவனை வேற பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்கும் ரொம்பவே பீதியாகி போயிடுது. அப்போன்னு பார்த்து அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு, உங்களுக்கு ரெண்ட் தானே வேணும், உங்களுக்கு தேவையான ரெண்ட்டு இதோ இந்த கவரில் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கவரை கொடுக்குறா. அதுக்கப்புறம் இனிமேல் நானுமே இந்த ரூமில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ரூம்குள்ளே போயிடுறா. ஹீரோ நீ எதுக்காக இங்கே தங்கறதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது, ஜூனியர் வந்துட்டு நான் இங்கே தங்கக்கூடாதுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கொடுத்த காசு திருப்பியும் கொடுங்க, நான் வந்து இங்கேருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இதனால் ஃப்ரெண்டும் ஜின்னும் சேர்ந்துட்டு இனிமேல் நம்ம வாடகை கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாகிடுறாங்க. ஆனால் ஜின்னுக்கு வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீங்கள் தங்குறதா இருந்தால் எந்த ரூமில் தங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரூம் ஃப்ரீயாக தானே இருக்குது, அந்த ரூமில் நான் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வந்து இவனோட ரூமில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். உள்ளே வந்து ஜின்னு கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உன்னோட திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் என்னோட திங்ஸை டச் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஃபோட்டோவை நான் வாலில் தொங்க விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறானா. அப்போ இன்னும் வந்துட்டு இது ஒன்றும் ஹோட்டல் கிடையாது, பெட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு, அதனால நீ தரையில் படுத்துக்கோ, நான் பெட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அதுக்குள்ளே ஜின் வந்து பெட் மேலே படுத்துக்கிறான். ஜின் வந்து கீழே படுத்தா எனக்கு முதுகெல்லாம் வலிக்கும், அதனால என்னால் கீழெல்லாம் படுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் பையன் தானே, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே படுத்துடுறான். ஆனால் 2 பேத்துக்கும் சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. ஜின் கேட்குறான் உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னும் வந்து இந்த பெட்டு வேறு கொஞ்சம் சின்னதாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் படுத்துட்ருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, எனக்கு சுத்தமாகவே தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜின் வந்துட்டு எனக்குமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் வந்துட்டு நான் சொல்கிறது வேறு மாதிரியான ஃபீலிங்ஸ், நீ சொல்கிறது வேறு மாதிரியான ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு நம்ம எப்போ மீட் பண்ணணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளேயே அவன் தூங்கிடுறானா. அதை இவன் நோட் பண்ணிட்டு தூங்கிட்டியா அப்படின்ட்டு கேட்குறான். ஆனால் இவன் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனோட வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரல. அவனும் அமைதியாக படுத்து தூங்கிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் இவன் தான் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவன் ஜின்னை வந்து பார்த்துட்டே இருப்பான். அப்போ அந்த ஜூனியர் பொண்ணு வேற கதவை தட்டி, சீனியர் எந்திரிச்சிட்டிங்களா, எனக்கு சீக்கிரமாக சமைச்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனால இவனும் போய் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ இந்த ஃப்ரெண்டு வேறு சம்மந்தமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா கோட் சூட்லாம் வந்து போட்டுட்டு வந்திருக்கானா. இதை 3 பேரும் வந்து கலாச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுது. எல்லாருமே சேர்ந்து காஃபி குடிக்கும்போது அந்த ஜூனியர் பொண்ணுக்கு காஃபி சுத்தமாக பிடிக்கல. அதாவது யுன் போட்ட காஃபி சுத்தமாகவே பிடிக்கல போல இருக்குது. ஆனால் ஜின் வந்து அந்த காஃபியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த காஃபி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு யுன் மட்டும்தான் தனியாக தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு சுத்தமாகவே தூக்கம் வரல. ஏன்னா ஜின் வந்து ரூமில் இருக்க மாட்டான். இவன் எப்போ வீட்டுக்கு வருவான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே யோசனையில் இருப்பான். அதுக்கப்புறம் கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவனுமே கரெக்டாக அந்த நேரத்துக்குன்னு பார்த்து உள்ளே வருவானா. நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் வந்துட்டு எத்தனை வாட்டி சீக்கிரமாக தூங்குன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் ஏன் இப்படி தூங்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்துட்டு நீ எப்போ பார்த்தாலும் இப்படி லேட்டாக வர, நீ லேட்டாக வர வரைக்கும் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சத்தமாக இருக்குது, எனக்கு தூங்குறதுக்கே வந்து டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஜின் வந்து சாரி இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் வந்து
வந்துட்டு நீ ஓகேவா இருக்கியா? திருப்பி அந்த ரவுடிங்க உன்னை வந்து அடிச்சாங்களா? அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் இதுக்கு இவன் வந்து சரியாகவே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உன்கிட்ட பெயின் பேச்சஸ்லாம் இருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது, இவனும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட முதுகில் அதை ஒட்டி விட்டுட்டு, உண்மையாகவே நம்ம ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணோம் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இதில் இதே மாதிரி ஜின்னுக்கு அடிபட்டுட்டு வந்து இவனுக்கிட்ட வந்து பேட்ச்லாம் ஒட்டி விட சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்போ இவனும் அதெல்லாம் பார்த்துட்டு, உனக்கு இந்த காயெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்து அதுக்கு ஆன்சரே பண்ணாமல், உன்னோட பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் இல்லைங்கிறத நான் நோட் பண்ணேன், அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறத காட்டுறாங்க. நான் பேஸ்பாலில் இருக்கும்போது நீ தான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட் அந்த ஃபோட்டோவில் ஆட்டோகிராஃப் வாங்கினேன், அது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்துட்டு சரி நீ எதுக்காக பேஸ்பாலை வந்து குவிட் பண்ண, நீ ஏன் திருப்பியும் அதில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜின் வந்து நான் பேஸ்பால்லேருந்து விலகிறதுக்கு என்னோட அப்பா தான் காரணம், நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட அப்பா சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டேன், ஆனால் நான் வளர்ந்த பிறகு என்னோட அப்பா வந்துட்டு கேம்லிங் விளையாடுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தார். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட அம்மாவை வந்து அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. சரி அதெல்லாம் போகட்டும், இப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா, நீ நிறைய பேரை கொலை பண்ணுறல, அதேமாரி நீ என்னோட அப்பாவையும் கொலை பண்ணிட அப்படின்ட்டு கேட்குறான். ஆனால் ஜுன் வந்துட்டு என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து எந்த விதமான டீலிங்கும் வந்து பேசுறதில்ல, ஏன்னா அது குழப்பத்தை வந்து உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்கிறான். ஜின்னுமே இதை புரிஞ்சுட்டு சரி நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, பரவாயில்ல, நம்ம இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்கலாம், இனிமேல் நீ நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு முகமே மாறிடுது. ஏன்னா இவனுக்கு வந்து அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ இவன் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறானே அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு வாரத்துக்கே ஆமாம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு அதில் ஜாலியாகிடுது, போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் இவன் வந்து எந்திரிச்ச பிறகு ஜின்னோட லிப்ஸில் இருக்கிற அந்த காயத்தை வந்து நோட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனோட பழைய ஞாபகம்லாம் வந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன நினச்சனோ தெரில, ஒரு ஆயில்மெண்ட் அவன் பக்கத்தில் வச்சுட்டு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபோனில் ஜின்னை வந்து பேஸ்பால் விளையாடுறதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் இவன் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே கம்பல் பண்ணதுனால சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அப்போன்னு பார்த்து இவனோட ஃப்ரெண்டு வேற கால் பண்ணி இவனுக்கு ரொம்பவே ஹை ஃபீவராக இருக்குது, சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். இதை கேட்டோன்னே அவன் பதறி அடிச்சுட்டு போய் வீட்டுக்கு போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு ஜின்னோட பர்த்டே போல இருக்குது. ஆனால் ஜின் உள்ளே போன உடனே இவன் வந்து எங்கே இருக்கான் அப்படிங்கிறத தான் தேடி பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னுமே வந்து வெளியே வரான் அவனோட ரூம்ல இருந்து. அவன் வெளியே வந்த உடனே இவன் போய் ஹக் பண்ணிவிட்டு நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பதிலுக்கு இவனும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவனுக்கு வந்து உயிரே வருது. அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ இவன் வந்து ஜின்னுக்கு சின்னதாக பிரேஸ்லெட் மாதிரி கிஃப்ட் பண்ணுறான். அதுக்கப்புறத்துலேருந்து ஜின் வந்து ரொம்பவே ஹார்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து 3 பேத்துக்கும் ரொம்பவே குழப்பமாகி போயிடுது. இவன் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஃப்ரெண்டு வேற தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இப்படி தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்க, நைட்டு வந்து தூங்கலையா அப்படின்ட்டு கேட்குறான். இதுக்கு ஃப்ரெண்டு வந்துட்டு ஜின்னு கூட தூங்கினா எப்படி தூங்க முடியும், அவன் எப்போ பார்த்தாலும் தூக்கத்தில் கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் வந்து என் கூட தூங்கும்போது கொரட்டெல்லாம் விட்டுறது இல்லையே அப்படின்ட்டு யோசிக்கிறான். அப்போ இவன் வந்து அந்த ஆயில்மெண்ட் வச்சுட்டு வரதுக்கு முன்னாடி இவனை வந்து அவன் டச் பண்ணியிருப்பான்ல, அப்போ வந்து கொரட்டை சவுண்டே வந்திருக்காது. அப்போ தான் இவன் யோசிக்கிறான், நம்ம வந்து அவனோட ஃபேஸை டச் பண்ணதை அவன் வந்து நோட் பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஜூனியர் பொண்ணு ஜின்னை கூட்டிகிட்டு வந்து நானும் வர வர பார்த்துட்டு தான் இருக்கேன், ஃபஸ்ட்டெல்லாம் இவனுக்கு வந்து என்ன தான் பிடிக்கும், ஆனால் இப்போல்லாம் ஒன்றை தான் வந்து பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் இவன் வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே இவன் வந்துட்டு சரி அதெல்லாம் விடு, இனிமேல் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு என்கிட்ட தெரிஞ்சுட்டு வந்து சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமாக நானும் இவனும் எப்படியாவது க்ளோஸ் ஆகிக்கிட்டே வரணும், அதுக்கு நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனும் சரி அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் இவனு ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த ஜூனியர் பொண்ணு தான் டையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருப்பான். ஆனால் அவளுக்கு சுத்தமாகவே கட்ட தெரில, சுத்தமாகவே வரவே இல்லை. அதனால இவன் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நீ வேணா கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஆனால் இவன் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, இது வந்து உன்னோட ஃபஸ்ட் இன்டர்வியூ, கண்டிப்பாக வந்து நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு சுத்தமாக வரல. அதனால சரி நான் ஆன்லைனில் எப்படி டை கட்டுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜின்னுமே வந்துடுறான். ஜின் வந்து இவனுக்கு அழகாக டையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கான். இவன் வந்து உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்கும்போது ஜின் வந்து என்னை யாருன்னு நினச்சேன்னு சொல்லி சீன் போட்டுட்ருக்கான். அப்புறம் அவனை முன்ன பின்ன சுற்றி சுற்றி பார்த்துட்டு இப்போ எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, கண்டிப்பாக நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவனோட அந்த பால் எடுத்து இவன் வந்து அவனோட கையில் கொடுத்துட்டு என்னை பற்றி சொல்கிறதுலாம் இருக்கட்டும், உன்னை பற்றியும் கொஞ்சம் நீ யோசி அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நைட் ஆகிடுது. ஜின் வந்து இவன் கொடுத்த பாலை கையில் வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்தில் இவனுமே வந்து படுத்துக்கிறான். அப்போ இவன்கிட்ட ஜின் வந்துட்டு சரி உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்கும்போது இவன் வந்து கிம்பாப்
அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த கேள்வி நீ எதுக்காக கேட்குற அப்படின்ட்டு கேட்குறான். ஆனா இவன் வந்து சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். சரி நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது டேட் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு கேட்குறான். இதுக்கு இவன் வந்து நான் டேட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. அதனால மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே இவன் வந்துட்டு அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி டேட் பண்ணியிருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டு இவனை கிண்டல் பண்றான். உடனே இவன் வந்து ஆமா நீ மட்டும் என்னவா? உனக்கும் அந்த ஆக்ட்ரஸ்க்கும் இடையில நிறையவே காசிப் போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீ அவளை டேட் பண்ணியிருக்க அப்படிதானேன்னு கேட்குறான். அதுக்கு ஜின் வந்து நான் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஆளா ஸோ அதனால அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் வந்து கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே மாற்றி மாற்றி நான் வந்து டேட் பண்ணேன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சொல்லி சொல்லி விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து இந்த சீனியர் பொண்ணோட சத்தம் கேட்குது. 2 பேரும் தூங்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவங்களும் பயந்துடுச்சு தூங்கிடுறாங்க. அப்புறம் இவனு வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த ஜூனியர் பொண்ணும் ஜின்னும் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவன் யாரையோ டேட் பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு யாரையோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணு நானா மட்டும் தான் இருக்க முடியும். எதுவா இருந்தாலும் பரவால்ல. இன்னைக்கு நைட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடி, அவங்களோட மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ஃப்ரெண்டும் உள்ள வராங்க. அப்ப இந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு, நான் உங்கள இன்னைக்கு ரொம்பவே அதிகமா மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இவனும் மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா தான் சொல்றான். அதுக்கப்புறம் ஜின் அங்க குக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அவன்கிட்ட அப்படியே நடந்து போய்க்கிட்டு, இன்னைக்கு வர வழியெல்லாம் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து இந்த சீனியர் பொண்ணுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. இப்படிலாம் நடக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடுது. அப்போ ஃப்ரெண்டு வந்துட்டு இதில் இருக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே கிம்பாப் வந்து செஞ்சு வச்சுருக்கா போல இருக்கு. அதாவது இவ செஞ்சாலா இல்லைன்னா அவன் செஞ்சானா அப்படின்றது தெரியல. யாரோ வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அதை இவங்க 2 பேரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. எல்லாருமே டின்னருக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது ட்ரூத் ஆர் டேர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் பாட்டில் நிற்கிது. இவன் தான் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது யாரு? அவங்க வந்து எங்க இருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டு வந்து இத நான் சொல்றதுக்கு பதிலா ட்ரிங்க்ஸே எடுத்து குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில ஸ்பின் பண்ணும்போது இவன் கிட்ட போய் பாட்டில் நிக்குது. இப்ப ஜின் தான் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறான். உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யாரு? அவங்க எங்க இருக்காங்க? அப்படின்ட்டு கேட்கும்போது, இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸ கையில எடுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல. அந்த கிளாஸ கீழ வச்சுட்டு, அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். இத கேட்டு இந்த ஜூனியர் பொண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்படின்னா அது கண்டிப்பா நானா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் வழக்கம் போல 2 பேரும் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் வந்து கிம்பாப் செஞ்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அதாவது அவன் தான் இந்த டிஷ் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே புரியுது. ஜின் வந்து உனக்கு அந்த ஜூனியர் பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்படி எங்க சொன்னேன் அப்படின்ட்டு இவன் அப்படியே பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதை கேட்ட இவனுக்கு ஒரே ஷாக்கு. இப்ப வெளியே அவளை பிடிச்சிருக்குன்னு தானே நீ சொன்ன அப்படின்ட்டு இவன் திருப்பியும் கேட்குறான். ஆனா இவன் வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு தான் நான் சொன்னேனே தவிர மித்தபடி எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜின் வந்து ஏதோ ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இவனுக்கு வந்து உன்னை தானே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாவே கேட்க ஆரம்பிச்சிடுறான். இதை கேட்ட இவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. பட் இருந்தாலும் அதை முழுசா வந்து வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் அதுக்காக என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு வந்து உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத அவன்கிட்ட வெளிப்படுத்து. எதுக்கு இப்படியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து டக்குன்னு அவனுக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுக்கு ப்ளூ கலர் ரோஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே ப்ளூ கலர் ரோஸ்ல ஒரு பொக்கேவை வாங்கிட்டு இவனை பார்க்கறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா இவனோட அப்பா அங்க நின்னுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அப்பாவை தனியா இழுத்துட்டு வந்துட்டு உனக்கு இப்போ என்னதான் வேணும்? ஏன் இங்க வந்திருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அப்பா வந்து எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன்ல. அப்படி இருக்கும்போது திருப்பி திருப்பி எதுக்கு என்கிட்ட காசு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பா வந்துட்டு நீ கொடுக்குற காசெல்லாம் எனக்கு பத்த மாட்டேங்குது. அதனால கூட கொஞ்சம் காசு கொடு. இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவனும் வேற வழி இல்லாம சரி இங்கேருந்து கிளம்புங்க. உங்களுக்கு தேவையான காசை நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜின் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு இன்னுமே வந்துட்டு நீ வந்து ஓகேவா இருக்கியா? இப்போ போனது உன்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்துட்டு நான் உன்னோட ரூமை விட்டு கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. எதுக்கு இவ்வளோ சடனாக இதை வந்து பிளான் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்துட்டு நான் சடனாலாம் பிளான் பண்ணல.
நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சதுதான். உன் கூட இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து பேஸ்கெட் பாலையும், என்னோட லைஃப்பையும் வந்து நல்லபடியா லீட் பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா அது கண்டிப்பா நடக்காதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அதனால நான் உன்ன விட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்றான். உடனே இவன் வந்துட்டு அவன் எடுத்துட்டு வந்திருப்பான்ல பொக்கே. அத அவன்கிட்ட காமிச்சுட்டு, அப்படின்னா இது வந்து எதுக்கு எடுத்துட்டு வந்த? இதுக்கான அர்த்தம் என்ன? அப்படின்ட்டு கேட்குறான். இப்ப ஜின் வந்து நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏற்கனவே ஒரு பால் இவன்கிட்ட குடுத்துருப்பான்ல, அந்த பால இவன்கிட்டயே ரிட்டர்ன் பண்ணிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அந்த வீட்ல அவன் இல்லாதத நெனச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் குடுத்துருப்பான்ல, அதையுமே வந்து அவன் அங்க தான் விட்டுட்டு போயிருப்பான். அது எல்லாத்தையுமே கையில எடுத்துட்டு ரொம்பவே பயங்கரமா அவன நெனச்சு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஜின்னோட ஃபோட்டோவ கிறுக்கி வைக்கிறான். இத பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் ஒண்ணும் புரியல. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஜின்ன காட்டுறாங்க. ஜின் வந்து ஒரு பார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த பார்ல இருக்கிற கேர்ள்ஸ் வந்துட்டு ஜின் வந்து அழகா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து யுன் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அவன் அந்த பார்ல உட்காந்துட்டு ரொம்பவே அளவுக்கு அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறான். இத ஜின்னால ஏத்துக்கவே முடியல. அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவன்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். "இப்படி என்னை இங்க பார்க்கறதுக்கு வர்றது, இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லும்போது, யுன் வந்துட்டு "அப்படின்னா சரி, இதுக்கு முன்னாடி நீ எதுக்காக என்ன வந்து பார்த்த? நீ உன் பாட்டுக்கு வர போற. நமக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இவன் வந்துட்டு "நம்மளுக்குள்ள எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறான். யுன் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டு, அடுத்த வாட்டி வரும்போது, "நான் வந்து இன்னுமுமே அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிப்பேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் வந்து அத கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. திருப்பியும் இவன் அந்த பாருக்கு போகுறான். அங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே, "ஜின் வந்து இங்க வேலைக்கு வர்றதில்ல" அப்படின்ற மாரி பேசிக்கிறாங்க. ஆனா என்ன ரீசன் அப்படிங்கிறது இவனுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் 3 பேரும் ரூம்ல உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்ட் வந்து ஜின் இல்லாதது ரொம்பவே வெறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே யுன் வந்து அவன் இதுக்கு முன்னாடி பார்ட் டைமா பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த பாருக்கு வந்து இப்பல்லாம் போறதே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு ஒருவேளை அவனோட அப்பா வந்து அவன டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களோ, அதனால தான் அவன் ஒர்க்குக்கு வரதில்லையோ அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப யுன் வந்து ஜின்னுக்கு குடுத்த பிரேஸ்லெட்ட கையில எடுத்து பார்த்துட்டு அவன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யுன் வழக்கம் போல அவனோட ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, யாரோ உள்ள வர சத்தம் கேட்குது. இவனும் ஜின் தான் உள்ள வரணும்னு சொல்லிட்டு ஆசையா எட்டி பார்க்குறான். பார்த்தா ஃப்ரெண்டு வருவான். அதுக்கப்புறம் திருப்பியும் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. திருப்பியும் திரும்பி பார்க்குறான். ஆனா ஜூனியர் பொண்ணு இந்த வாட்டி உள்ள வரா. இப்படி ஜின்னுக்காக வந்து ஒவ்வொரு நேரமும் ஏங்கிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. இவங்க 2 பேரும் போய் பார்க்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஒயின் பாட்டில் உடைஞ்சிருக்குது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஜின் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு, "உன்னோட அப்பா இறந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜின் அப்பாவோட அந்த ஃபினரல் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அவன் வந்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டும் அந்த ஜூனியர் பொண்ணு அவன பார்க்கறதுக்காக வராங்க. அப்ப வந்து இவனுக்கு ஒரு டவுட் வருது. "என்னோட அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இவன் தான் சொன்னான்" அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இத நினைச்சு இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவனும் திருப்பியும் ஒரே யுன்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜின் கண்ண தொறந்து பார்க்கும்போது, யுன்னுமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அவன் அந்த இடத்துல இல்ல. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே போய் தேடி பார்க்குறான். கடைசியா அவன கண்டும் பிடிச்சிடுறான். "யுன் நீ இங்க எப்படி வந்தன்னு?" கேட்கும்போது, இவன் வந்து "நீ ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியா?" அப்படின்ட்டு கேட்குறான். அப்ப யுன் வந்துட்டு, "நீ என்ன சம்மந்தமே இல்லாம இப்படி கேட்குற?" அப்படின்ட்டு கேட்குறான். உடனே ஜின் வந்துட்டு, "நீ என்னோட அப்பாவ கொன்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு வழியா எனக்கு வந்து விடுதலை வாங்கி குடுத்துட்ட. இந்தா உன்னோட பிரேஸ்லெட்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அங்க மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் போல இருக்கு பிரேஸ்லெட்ட. அந்த பிரேஸ்லெட்ட வந்து இவன் கையில குடுக்குறான். ஆனா இவன் வந்துட்டு திருப்பியும் அவனோட கையிலேயே குடுத்துட்டு, "இதுக்கு முன்னாடி நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல. அந்த கொஸ்டினுக்கு இன்ன வரைக்கும் நீ ஆன்ஸரே பண்ணல. இப்ப சொல்லு உன்னோட ஆன்ஸர்" அப்படின்ட்டு கேட்குறான். ஆனா ஜின் வந்து அதுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்ணாம டை எல்லாம் சரி பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இவன் வந்துட்டு, "ஒழுங்கா உன்னோட ஆன்ஸர சொல்லு" அப்படின்ட்டு கேட்குறான். ஜின் வந்து, "நீ போட்ட லைன கிராஸ் பண்ணாம என்னால இதுக்கான ஆன்ஸர வந்து சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவன வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பதிலுக்கு யுன்மே வந்து கிஸ் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு யுன் வந்து ஜின் கிட்ட, "நான் வந்து ஏன் இந்த லைன கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன வந்து நீ தெரிஞ்சுக்கணும்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யுன் வந்துட்டு, "எனக்கு ரத்தத்த பார்த்தா பயம்தான். ஆனா அத விட பெரிய பயம் என்ன தெரியுமா? நீ என்னை விட்டு போயிடுயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அத விட ரொம்பவே பயமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லும்போது, ஜின் வந்துட்டு, "இந்த ரீசனுக்காக தான் நானுமே உன்னோட லைன கிராஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து யுன்னோட ரூமுக்கு வராங்க. அப்ப ஜின்னோட ஃபோட்டோலாம் கிறுக்கி வச்சிருக்கிறத பார்த்துட்டு, "இது உன்ன தவிர மீதி எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே யுன் வந்துட்டு
வந்துட்டு, "எனக்கு வந்த கோவத்துக்கு உன்னோட கண்ண கூட நோண்டியிருப்பேன். போனா போகுதுன்னு விட்டு வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி, அவன் வந்து இன்னொரு ரூம்குள்ள வந்து நுழையறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா, இவன் வந்து அவனோட கைய பிடிச்சுட்டு, "நீ என் கூட என்னோட ரூம்ல தங்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவன அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல, எல்லாருமே சேர்ந்து வெளிய போயிருக்காங்க போல இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் நின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான். பாட்டு பாட பாட இவங்களுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவன் வந்து இதுக்கு முன்னாடி இவன் கொன்னவங்க எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வச்சிருப்பான்ல ஒரு இடத்துல. அந்த இடத்தோட ஸ்க்ரீன வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறான் ஜினி கிட்ட. ஜின் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டு, "இந்த உலகத்துல ரொம்பவே அதிகமான கெட்டவங்க இருப்பாங்க போல இருக்கே" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சரி உன்னோட கடைசி டார்கெட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒருத்தவங்களோட ஃபோட்டோ எடுத்து ஒட்டுறான். இது அவன் அப்பாவ கொன்னவனோட ஃபோட்டோ போல இருக்கு. இப்ப ஜின் வந்துட்டு, "உனக்கு நான் இதுல ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் வேணாம். இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன். இத வந்து என்னோட கையால தான் நான் பண்ணணும்" அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன காட்டுறாங்க. அவன் யார்கிட்டயோ ஃபோன்ல அவனோட எல்லா டீட்டெயிலும் கிடைச்சுட்டா. அவன நான் பழி வாங்கியே ஆகணும். அவனோட அப்பாவ வந்து எந்த இடத்துக்கு அனுப்பி வச்சனோ, அதே இடத்துக்கு இவனையும் நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவனும் அந்த ஆளும் தனியா ஒரு இடத்துல மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஆள் வந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். பின்னாடியே வந்து இவனும் போய் பிடிக்கிறான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆள் கிட்ட இவன் வந்து மாட்டிக்கிறான். அப்ப இந்த ஆள் வந்துட்டு கத்தி எடுத்துட்டு வந்து, "உன்னோட அப்பா வந்து எந்த இடத்துக்கு போனானோ, அந்த இடத்துக்கே நீயும் போய் சேர்ந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே ஜின் வந்து தடுத்துடுறான். இல்ல அந்த கொலைக்காரனும் இறந்து போயிட்டானா, அதுக்கப்புறம் வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, யுன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு. நமக்கு இந்த மாதிரியான நேரத்துல போலீஸோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போலீஸுமே வராங்க. ஜின்னுக்கு வந்து ஒண்ணும் புரியல. "நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். இந்த பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஜின் அங்கருந்து போறதுக்கு வந்து ட்ரை பண்றான். சரி அவங்க தான் இந்த பிரச்சனைய பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யுன் வந்து அவனோட கேப் எடுத்து இவனோட தலையில போட்டுட்டு, "நான் கொஞ்ச நாள் கழிச்சு உன்ன பார்க்கறதுக்கு திரும்பியும் வருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஜின் வந்து "இப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படி?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்ப அந்த போலீஸ் வந்துட்டு, யுன் அங்கருந்து கொஞ்சம் சீக்கிரமா கிளம்ப சொல்றாங்க. இப்ப யுன் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு வேலைய தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அப்படியே சீன கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. அதுல ஜின் வந்து எங்கேயோ வெளிய போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பான். அப்ப நியூஸ்ல வந்துட்டு, "இதுக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரியே திருப்பி இப்ப கொலை வந்து ரிப்பீட்டடா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேள போன கொலைகாரன் திருப்பி வந்துட்டானோ" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்து அவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. திருப்பியும் வந்து யுன் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்நேரம்னு பார்த்து டோர் வேற தட்டுற சத்தம் கேக்குதா, இவனும் வந்து போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஆப்போசிட்ல யுன் தான் நிக்கிறான். இவன் வேணும்னே "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்து இதுக்கு முன்னாடி ஜின் வந்து "நான் கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கலாமான்னு" கேட்டிருப்பான்ல. ஸோ அதே டயலாக்க இவன் வந்து இப்ப திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறான். "நான் இங்க கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி யுன்ன வந்து உள்ள கூப்பிட்டுட்டு வரான். யுன் வந்து "ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட கரியர ஸ்டார்ட் பண்ண போற. கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பியிருக்கலாம்ல" அப்படின்னு கேட்கும்போது, ஜின் வந்து "நீ வந்து என்கிட்ட வருவ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு மட்டும் இல்ல. நான் உனக்காக எப்பவுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்றான். இவனும் வந்து அவனோட கைய புடிச்சுட்டு, "நீ எனக்காக வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "இப்ப நான் உன்ன பார்க்கும்போது என்ன பார்க்குற மாரியே ஃபீல் ஆகுது. ஒரு கொலைகாரன பார்க்குற மாரியே ஃபீல் ஆகுது" அப்படின்னு சொல்றான். அதாவது இவன் வந்து இத்தன நாளா இவனுக்காக வெயிட் பண்ணியிருப்பான்ல. இந்த ஃபீலிங்ஸ்லயே ஜின் வந்து இவன கொன்னுட்ட மாதிரி இவன் சொல்ல வரான். ஜின் வந்து வேணும்னே அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி நெறைய கெட்டவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கொன்னு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த மூவியும் ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப்பும் வந்து பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.